ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ லெக்சர் 3 பார்த்துட்டு இருக்கோம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல. ஸோ லெக்சர் 3 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட், பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஸோ ஏசி சோர்ஸ் இல்லையா, நம்ம இதுவரை டிசி சோர்ஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ வந்து ஏசி சோர்ஸ்ல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி ஒரு இண்டக்டர் கனெக்ட் பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணும், அதெல்லாமே நம்ம இந்த லெக்சர்ல பார்ப்போம். ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ன்றது இந்த இந்த சர்க்யூட் தான் பேசிக்கலி. இது வந்து என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி சோர்ஸ், ஓகேவா? ஸோ V ஈக்குவல்ஸ் டு Vm sin ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா டிசி சோர்ஸ் பொறுத்தவரை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அது டைம் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனா ஏசி சோர்ஸ் வந்து டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஏசி சோர்ஸ்ன்றதால இந்த கரண்டோட டைரக்ஷன் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆனா கரண்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏசி சோர்ஸ் தான் இந்த ஏசி சோர்ஸை ஒரு ரெசிஸ்டர் ஆர் அப்படின்ற ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிர்காஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த சைடு வரப்ப வி. ஸோ வி மைனஸ் ரெசிஸ்டர் வழியா கரண்ட் போகுது இல்லையா, ஸோ சேம் டைரக்ஷன்ல போறதால வி மைனஸ் ஐஆர். வி மைனஸ் ஐஆர் ஈக்குவல்ஸ் டு 0, வி ஈக்குவல்ஸ் டு ஐஆர். ஓகே, வி ஈக்குவல்ஸ் டு ஐஆர் தான் நமக்கு ஜென்ரலா கிடைக்கிறதும். அதாவது டிசி சோர்ஸா இருந்தாலும் இதே தான் கிடைக்கும். ஆனா ஏசி சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி அண்ட் இந்த ஐ இது ரெண்டுமே வந்து டைம் டிபெண்ட், ஓகேவா? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்ப நான் வந்து வி ஈக்குவல்ஸ் டு வி நாட் விஎம் மேக்ஸிமம். ஓகே, வி நாட்டும் சேம் தான். ஸோ வி நாட் சைன் ஒமேகா டி இங்கே மாத்திடுறேன். வி நாட் வந்து பீக் வோல்டேஜ், வி நாட் சைன் ஒமேகா டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ வந்து என்னதுன்னா ஐ ஈக்குவல்ஸ் டு வி பை ஆர். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஐ ஈக்குவல்ஸ் டு வி பை ஆர். ஸோ ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைடட் பை ஆர் சைன் ஒமேகா டி. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த வி நாட் டிவைட் பை ஆரை வந்து நான் ஐ நாட்னு எழுதிக்கிறேன். ஸோ வந்து மேக்ஸிமம் கரண்ட், பீக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஸோ நான் ஒரு ஏசி சோர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஏசி சோர்ஸுடைய வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்னன்னா வி நாட் சைன் ஒமேகா டி, அந்த வேவ் ஃபார்ம். அதை வந்து நான் ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா ஐ நாட் சைன் ஒமேகா டி. இந்த இடத்துல ஐ நாட்ன்றது என்னதுன்னா வி நாட் டிவைடட் பை ஆர். ஸோ இந்த இடத்துல ஐ நாட்ன்றது வி நாட் டிவைடட் பை ஆர். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒமேகா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது வந்து 2πf இல்லாட்டி 2π/t அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டி அப்படின்றதுனா ஒரு டைம் பீரியட், ஓகேவா? ஸோ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுதான் ஒரு டைம் பீரியட் டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஃபேஸ் அப்படின்றதுனா ஃபை, அதாவது இந்த சிம்பிள்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஃபை. இதுதான் வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். The angular position of a sinusoidal at a specific point in time. அதாவது ஃபேஸ்ன்ற என்ன அப்படின்னா இப்ப sin ஆஃப் 2t அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். sin ஆஃப் 2t பிளஸ் 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். sin ஆஃப் 2t மைனஸ் 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப், இது தேர்ட் கிராஃப். ஸோ sin ஆஃப் 2t நான் பிளாட் பண்ணேன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் கிராஃப். செகண்ட் கிராஃப் பாத்தீங்கன்னா 2t பிளஸ் 5 இல்லையா, ஸோ பிளஸ் 5 அப்படின்றதால அது வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆயிரும் 5 யூனிட்ஸ். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஆரிஜின், ஸோ இந்த மொத்த கிராஃப்மே 5 யூனிட்ஸ் வந்து இங்கிட்டு மூவ் ஆயிரும். ஸோ அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா கிராஃப் வந்து லெஃப்ட் சைடு 5 யூனிட்ஸ் மூவ் ஆயிரும். 2t மைனஸ் 5 இது வந்து செகண்ட் கிராஃப்.
தேர்ட் பாத்தீங்கன்னா sin ஆஃப் 2t minus 5 இல்லையா? சோ -5 அப்படின்னா பிளஸ் யூனிட்ஸ் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும். ஓகேவா? சோ இந்த கிராஃப்லாம் பார்க்க சிமிலரா தெரியுதா? ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே மூவ் ஆயிருக்கு. இது வந்து 5 யூனிட்ஸ் ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ பொதுவா ஃபேஸ் அப்படின்றத என்ன சொல்லுவோம்னா, இந்த சைன் ஆஃப் இந்த டெர்ம் இந்த சைனுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? இததான் வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 2t. செகண்ட் இதோடைய ஃபேஸ் என்ன 2t plus 5. தேர்ட் இதோட ஃபேஸ் என்ன 2t minus 4. ஓகே. இப்ப ஃபேஸ்னா என்னன்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம சொல்லணும் இல்லையா? இது வந்து 5-1 வச்சுக்கோம். இது வந்து 5-2. இது வந்து 5-3. ஓகேவா? இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் 5-2 minus 5-1. அந்த ரெண்டு தடவை ஃபேஸை சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் போட்டோம்னா அதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். சப்போஸ் நம்ம கிராஃப் நம்பர் 2க்கும் 1க்குமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமே. இப்ப என்ன வரும் 2t plus 5 minus 2t மாடுலஸ். இதோட ஆன்சர் என்னன்னா 5. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 5. அதாவது செகண்ட் சைன் வேவும் ஃபர்ஸ்ட் சைன் வேவும் 5 யூனிட்ஸ் டிஃபர் ஆகுது அப்படின்றது அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை ஒவ்வொரு இது நம்ம கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர் ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ்ல நம்ம வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரெசிஸ்டருக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரெசிஸ்டர் பொறுத்தவரை V ஈக்குவல்ஸ் டு V0 sin omega t. இதுதான் நம்மளுடைய சோர்ஸ், அதாவது வோல்டேஜ் சோர்ஸோட ஈக்குவேஷன். அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் வந்து ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுது. ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம டெரைவ் பண்ணோம். I ஈக்குவல்ஸ் டு I0 sin omega t. ஓகேவா? ஸோ இதோடைய ஃபேஸ் வந்து 5-1 வச்சுக்கோங்க. ஒமேகா டி. இதோடைய ஃபேஸ் வந்து 5-2. இதுவும் என்னதுன்னா ஒமேகா டி. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா 5-2 minus 5-1 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னா அதாவது என்ன மீனிங்னா ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்கணும். ஃபேசர் டயக்ராம் அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம வெக்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் வெக்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது இந்த வெக்டருடைய லென்த் இருக்குல்ல, இந்த வெக்டருடைய லென்த்தை வந்து V நாட்னு வச்சுக்கிறேன். இந்த வெக்டர் வந்து எவ்வளவு ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஒமேகா டி ஆங்கிள் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஓகே. இந்த டீன்றது என்னது டைம் பீரியட் தான். இந்த டீன்றது நம்மளோட டைம் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெக்டர்னா ரொட்டேட்டிங் வெக்டர். ஸோ இந்த வெக்டர் வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஃபுல் சர்க்கிள் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். என்ன ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா என்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரொட்டேட் ஆகும்னா ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்து அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்டர் ஒரு ரொட்டேட்டிங் வெக்டரா நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை எழுதுறது தான் வந்து ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேசர் டயக்ராம் சொல்லுவோம். ஓகே. ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்க்கு நம்ம ஃபேசர் டயக்ராம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை இந்த வெக்டர் வந்து V0. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணும் ஒமேகா டி அளவு ஆங்கிள் வந்து மேக் பண்ணும். இப்படி நான் வரைஞ்சேன் அப்படின்னா இதோட எக்ஸ் காம்போனன்ட் என்னது V0 cos ஒமேகா டி. இதோட ஒய் காம்போனன்ட் என்னன்னா V0 sin ஒமேகா டி. ஓகேவா? இந்த V0 sin ஒமேகா டி வருது பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸ் அதாவது அந்த வெக்டருடைய ஒய் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் என்னதுன்னா நம்மளுடைய ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து V0 வந்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ கரண்ட்டுக்கு வந்து ஃபேஸ் வெக்டர் வரையணும். ஓகே. எப்படி வரைகிறது அப்படின்னா I ஈக்குவல்ஸ் டு I0 sin ஒமேகா டி இல்லையா? இந்த I0 அப்படின்றது என்னது I0 ஈக்குவல்ஸ் டு V0 டிவைடட் பை R. ஸோ V0 டிவைடட் பை சம் நம்பர் அப்படின்றதால கண்டிப்பா I0 வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன வெக்டரை கொடுக்குறேன். ஆனா சேம் டைரக்ஷன் தான். ஏன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா
இதுக்கும் உள்ள ஃபேஸ் என்னதுதான் ஒமேகா டி. ஸோ இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் எழுதுவோம். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் என்னதுன்னா ஐ நாட் காஸ் ஒமேகா டி. இதோட ஒய் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுறது ஐ நாட் சைன் ஒமேகா டி. பேசிக்கலி இந்த வெக்டர்ஸ்லாம் ரொட்டேட்டிங் வெக்டர்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இதோட ஒய் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் வெக்டர்ஸ்ல ஒய் ஆக்சிஸ் மட்டும் ப்ரொஜெக்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி கிராஃப்ஸ் வந்து கிடைக்கும். இது என்னதுன்னா வி வி ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. அதே மாதிரி இந்த இந்த ஈக்குவேஷன் தான் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஸோ இந்த கிராஃப்ஸ் வந்து இந்த ரொட்டேட்டிங் வெக்டர்ஸ் மூலமா நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸர் டயக்ராம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட்குள்ள ஃபேஸர் டயக்ராம் இதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வி நாட்டும் ஐ நாட்டும் சேம் டைரக்ஷன் பாயிண்ட் பண்ணுது இல்லையா? அதனால இது ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பாயிண்ட் அப்படின்னா ரெசிஸ்டிவ் சர்க்கிட்டை பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் 0 இன் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட்ல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா 0. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரியே ரெசிஸ்டருக்கு பதிலாக இண்டக்டர் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட் பற்றி பார்ப்போம். ஸோ இதுல உள்ளது என்னன்னா பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட். அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ், ஏசி சோர்ஸ் வந்து நம்ம ஒரு இண்டக்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட். ஒரே ஒரு இண்டக்டர் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏசி சோர்ஸ்க்கு அக்ராஸ் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா வி. ஓகேவா? இந்த இண்டக்டர் இருக்கு இல்லையா? இந்த இண்டக்டருக்கு அக்ராஸா விஎல் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல வந்து அப்ளை பண்ண போறேன். கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணா இங்க வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க வி அப்படி கன்சிடர் பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ இங்க இருந்து இங்க வி. நெக்ஸ்ட் வந்து கரண்டோட டைரக்ஷன்ல போறதால நம்ம என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் போடணும். மைனஸ் விஎல் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ வி மைனஸ் விஎல் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து வின்றது தெரியும், நம்ம பிக்சடு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ்னு வச்சுப்போம். ஸோ வி நாட் சைன் ஒமேகா டி அதான் வந்து இதோட ஈக்குவேஷன். இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம இதான் யூஸ் பண்ண போறோம். ஒரே ஏசி சோர்ஸ் தான் வி நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் விஎல் ஈக்குவல்ஸ் 0. அப்ப விஎல் ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, விஎல் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து என்ன அப்படின்னா எல் டிஐ பை டிடி. ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து என்னது அப்படின்னா எல் டிஐ பை டிடி. ஐன்றது என்னது அப்படின்னா த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர். ஓகே, நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஐ பை டிடி ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைடட் பை எல் சைன் ஒமேகா டி. டிஐ ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைடட் பை எல் சைன் ஒமேகா டி டிடி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த சைடு வந்து டிஐ இருக்கு, இந்த சைடு வந்து டிடி இருக்கு. ஸோ ரெண்டு சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரேட் பண்ணாதான் நமக்கு வந்து ஐ கிடைக்கும். ஸோ டிஐ ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைட் பை எல் சைன் ஒமேகா டி டிடி. ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணுவோம். இன்டெகிரேட் பண்ணா டிஐ இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும், ஐ வருமா? ஸோ ஐ ஈக்குவல்ஸ் டு வி நாட் எல் எல்லாமே கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். சைன் வந்து இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ். ஸோ மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஐ ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைடட் பை ஒமேகா எல் மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்குல்ல, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா
I equals to V naught divided by omega L sin of omega t minus pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் ஒமேகா டியும் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சேம் தான். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ நமக்கு ரெசிஸ்டிவ் சர்க்கிட் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு என்ன வந்திருக்கும், வி நாட் டிவைடட் பை ஆர் அப்படின்னு வந்துச்சு. இங்க என்ன வந்திருக்குன்னா வி நாட் டிவைட் பை ஒமேகா இன்டு எல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலா ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு வந்திருக்கு. மீனிங் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கிட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஜீரோன்னு சொன்னோம்ல, ஆனா இங்க பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஜீரோ கிடையாது. ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா பை பை டூ. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மைனஸ் பை பை டூ தானே, அதாவது கரண்ட் lag கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 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 டூ. ஓகேவா? பை பை டூ ஃபேஸ் டிஃபரன்ஸ் படி கரண்ட் வந்து வோல்டேஜோட பின்தங்கி வருது. ஓகேவா? சோ கரண்ட் லேக் வோல்டேஜ் பை 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 டூ. ஏன்னா கரண்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு, ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. ஓகே, இதை இப்படி சொல்லலாம், இல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை 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 டூ. இப்படி சொல்லணும். கரண்டோட வோல்டேஜ்க்கு பை பை டூ அளவு முன்னாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அது கரெக்ட் தான். ஸோ இண்டக்டரை பொறுத்தவரை கரண்ட் வந்து பை பை டூ அளவு வோல்டேஜோட பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் டயக்ராம் போடுவோம். ஓகே, இதை பொறுத்தவரை V ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. அது வந்து எல்லாத்துக்குமே சேம், இதே ஒரே நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன கிடைச்சோம், I ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைடட் பை ஒமேகா எல் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. இந்த வி நாட் டிவைட் பை ஒமேகா எல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ஐ நாட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட், அதனால இதுதான் வந்து பீக் கரண்ட். ஸோ ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபேஸ் டயக்ராம் போட்டேன் அப்படின்னா வோல்டேஜுக்கு எனக்கு எப்பயும் போல நார்மல், அதாவது வி நாட்ன்ற வெக்டர் மேக்னிடியூட் உள்ள வெக்டர் ஒமேகா டி அளவு இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து எழுதிக்கிறேன். செகண்ட் இது பாத்தீங்கன்னா கரண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? கரண்ட் ஈக்குவேஷன் பொறுத்தவரை ஐ நாட் வெக்டரோட லென்த் வந்து ஐ நாட். ஓகே, ஆனா ஒமேகா டி மைனஸ் பை பை டூ இந்த வி நாட் வெக்டர் இருக்கு இல்லையா. ஸோ ஓகே, இதோடைய ஃபேஸ் ஃபை ஒன் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா டி. இதோடைய ஃபேஸ் என்னதுன்னா ஃபை டூ ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோனா பை பை டூ எவ்வளவு, பை பை டூன்றது 90 டிகிரி. ஸோ இதுக்கு 90 டிகிரி ஒரு வெக்டர் போடும். இதோடைய வேல்யூ என்ன, இதோடைய இந்த ஆங்கிள் என்னது அப்படின்னா ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. இதோடைய இந்த வெக்டருடைய லென்த் என்னன்னா ஐ நாட். ஓகேவா? ஸோ நம்ம நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் பேசிக்கலினா, நம்ம எப்பவுமே ஒய் ஆக்சிஸோட ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் ஃபேஸர் டயக்ராம்ல. ஸோ ஒய் ஆக்சிஸோட ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும், ஸோ இது ஒமேகா டி இல்லையா, அப்ப இந்த லென்த் இது வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆனது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ன்றப்ப வி நாட் சைன் ஒமேகா டின்னு வரும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு வரும். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க, நம்ம நம்ம எடுத்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபேஸர் டயக்ராம் ஃபார் இண்டக்டிவ் சர்க்கிட். பியூர் இண்டக்டிவ் சர்க்கிட்குள்ள ஃபேஸர் டயக்ராம் இப்படிதான் போடும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் கிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வி நாட் சைன் ஒமேகா டி நார்மலா ஒரு சைன் வேவ் தான், நார்மலா ஒரு சைன் வேவ். இதோட டைம் பீரியட் வந்து ஓகேவா, இதோட டைம் பீரியட் வந்து டி, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இதோட பீக் வோல்டேஜ் வந்து வி நாட். ஓகேவா? ஸோ இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். ஆனா கரண்ட் பிளாட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பை பை டூ இல்லையா,
ஸோ வந்து கரண்ட் லேக். ஸோ 5/2 அளவு வந்து அது ஸ்லோயரா வருது. அதனால நான் என்ன பண்ணோம் அப்படின்னா -5/2 அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து π/2. ஓகேவா? இது π/2, இது π, இது 3π/2, இது 2π. ஸோ π/2ல இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகும். கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ கரண்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா டைம் t = 0ல இது வந்து -I0 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து π/2 தான் ஸ்டார்ட் ஆகுது. π/2ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும். இப்போ டைம் t = 0 இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து -I0ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி V0 I0 மேக்னிடியூட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா I0 = V0 டிவைடட் பை ω/L. ஓகேவா? ஸோ நம்ம V0 டிவைட் பண்றதால I0 வேல்யூ கம்மியா இருக்கும். அதனால நான் வந்து இந்த பீக் வோல்டேஜ், பீக் கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா I0 = V0 டிவைடட் பை ω/L அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தானே சொல்லியிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா I0 = V0 டிவைட் பை R அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ω/L இருக்கு இல்லையா? ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எல்ன்றது இண்டக்டன்ஸ். அந்த இண்டக்டருடைய இண்டக்டன்ஸ் தான். ஸோ ஒமேகா இன்ட்டு எல் இதோட யூனிட், இந்த ரெண்டுடைய மல்டிபிகேஷனோட யூனிட் என்னதுன்னா ஓம்ஸ் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் தான் வந்து இந்த ω/Lக்கு வரும். ஆக்சுவலி இந்த ω/Lன்றது ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதுவும் என்னன்னா இண்டக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இண்டக்டர் வந்து இந்த ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்றப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்ல, இந்த கரண்ட் ஃப்ளோவை எவ்வளவு தூரம் தடுக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ω/L. இது ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆனா ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படியே இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டர் கொடுக்கறதால இதுக்கு பேர் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். இதோட சிம்பல் என்னன்னா XL. XL நம்ம வந்து டெனோட் பண்ணுவோம். XL = ω/L அப்படின்றது தான் வந்து என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இதோட யூனிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட யூனிட் ஓம்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் யூனிட் தான் இதுக்கு வரும். ஓகே. சோ இந்த இண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஏசி சோர்ஸை எவ்வளவு தூரம் தடுக்குது, எவ்வளவு தூரம் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்றது தான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட் பார்க்க போறோம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தோம், நெக்ஸ்ட் இண்டக்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப நம்ம கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். இது வந்து ஏசி சோர்ஸ் தான். இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம சேம் ஏசி சோர்ஸ் தான் எடுப்போம். V0 sin ω/t. இந்த ஏசி சோர்ஸை இந்த கெபாசிட்டர்ல கனெக்ட் பண்ணிடுறேன். பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இதுல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ அந்த கரண்ட்டை வந்து இந்த கரண்ட்கான ஈக்குவேஷன் நான் வந்து டெரைவ் பண்ணுவேன். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ண போறேன். ஸோ இதுக்கு இடையில வோல்டேஜை வின்னு வச்சுக்குவோம். இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜை விசி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டோம்னா வி மைனஸ் விசி ஈக்குவல்ஸ் டு 0. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி. ஏன்னா இங்க வந்து வி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கரண்டோட டைரக்ஷன்ல போனோம்னா மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் விசி ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே. இப்ப V ஈக்குவல்ஸ் டு விசி. வின்றது நமக்கு தெரியும். V0 sin ω/t. ஓகேவா? பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டர் வந்து விசி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த விசி வந்து நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான் Q ஈக்குவல்ஸ் டு சிவி. ஓகேவா? இந்த Q ஈக்குவல்ஸ் டு சிவில இருந்து V செப்பரேட் பண்ணோம்னா V ஈக்குவல்ஸ் டு Q பை சி. ஸோ இந்த Q பை சியை நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா Q அப்படின்றது என்னது? சார்ஜ். ஓகே. கரண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் பார்ப்போம். I அப்படின்னா dq பை dt. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் வந்துருன்னா கரண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் வந்து Q செப்பரேட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த I வந்து கொண்டு வரணும்னா போத் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு வந்து dq பை dt கிடைச்சிடும். அதுக்கு பதிலா நான் வந்து I வந்து சப்ஸ்டிட் பண்ணுவேன்.
ஸோ ரெண்டு சைடு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா வி நாட் சைன் ஒமேகா டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு மாறிடும் ஈக்குவல்ஸ் டு dq by dt. c வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 1/c இது வந்து வெளியில வந்துடும். ஓகேவா? இந்த dq by dt அப்படின்றத என்னன்னா இப்ப i ஆகுது. ஸோ ஈக்குவல்ஸ் டு i by c. இப்ப ஐன்றது என்னது அப்படின்னா v நாட் ஒமேகா சி காஸ் ஒமேகா டி. ஓகே, இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா v நாட் இந்த ஒமேகா சி மல்டிபிகேஷன்ல இருக்கு இல்லையா, இதை நான் வந்து 1/ஒமேகா சி டிவிஷன்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1/ஒமேகா சி அந்த மாதிரி எழுதிக்கிறேன். காஸ் ஒமேகா டி வந்து நான் சைன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஸோ காஸ் ஒமேகா டியும் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்டான வேவ் ஃபார்ம்ஸ் தான். ஸோ இது ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான் கொடுக்கும், சேம் கிராஃப் தான் கொடுக்கும். ஸோ இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைட் பை 1/ஒமேகா சி சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த வி நாட் டிவைட் பை 1/ஒமேகா சி இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஐ நாட்னு எழுதிக்கிறேன். ஸோ ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல ஐ நாட் அப்படின்றது என்னது வி நாட் டிவைடட் பை 1/ஒமேகா சி. ஓகேவா? ஓகே, இப்ப நான் வோல்டேஜ்குள்ள ஈக்குவேஷன் எழுதுறேன். v is equals to v நாட் sin ஒமேகா டி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வோல்டேஜுடைய ஃபேஸ் அந்த என்னது φ1 ஈக்குவல்ஸ் டு ஒமேகா டி. கரண்ட்டுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. இண்டக்டர்ல நமக்கு வந்து மைனஸ் பை பை டூ கிடைச்சு, ஆனா கெப்பாசிட்டர்ல நமக்கு பிளஸ் பை பை டூ கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஃபேஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு அப்ப என்னது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுக்கு பை பை டூ. ஓகே, ஸோ இது ரெண்டே யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸர் டயக்ராம் வரைய போறேன். ஃபேஸர் டயக்ராம் வரையறப்ப வோல்டேஜ் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஸோ நான் வி நாட்ன்ற மேக்னிடியூட்ல ஒரு வெக்டர் வரைவேன். இதை வந்து ஒமேகா டி அப்படின்ற ஆங்கிள் வரைஞ்சிருவேன் இந்த வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ நாட் இருக்கு இல்லையா, ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஒமேகா டில இருந்து ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணும். ஸோ ஒமேகா டில இருந்து ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஐ நாட். ஓகேவா? ஸோ ஒமேகா டி பிளஸ் பை பை டூ, அப்ப அதுல இருந்து ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணும். இது நமக்கு தெரியும். இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு வி நாட் சைன் ஒமேகா டி வரும். இதோடைய ப்ரொஜெக்ஷன் பாருங்க, இதோடைய ப்ரொஜெக்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ அப்படின்னு கிடைக்கும். பேசிக்கலி ஐ நாட் காஸ் ஒமேகா டியும் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஸோ பேசர் டயக்ராம்ல இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஐ நாட்ல வந்து ஒமேகா டி பிளஸ் பை பை டூ இருக்கு இல்லையா, ஸோ கரண்ட் லீடு வோல்டேஜ் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 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 டூ. பை பை டூ அளவு வோல்டேஜ் விட கரண்ட் முன்னாடியே வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். ஆர்எல்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வோல்டேஜ் லேக் கரண்ட் பை 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 டூ. கரண்ட்டை விட வோல்டேஜ் வந்து பை பை டூ அளவு பின்தங்கி வருது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா இண்டக்டரை பொறுத்தவரை இண்டக்டரை பொறுத்தவரை வோல்டேஜ் வந்து லீட் ஆகும், கரண்ட் வந்து லேக் ஆகும். கெப்பாசிட்டரை பொறுத்தவரை கரண்ட் வந்து லீட் பண்ணும், வோல்டேஜ் லேக் ஆகும். வோல்டேஜ் வந்து பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோடைய வேவ் ஃபார்ம் பார்ப்போம். இதோடைய வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா நமக்கு வோல்டேஜ்க்கு எந்த சேஞ்ச் இருக்காது. இந்த மாதிரி வந்து இருக்கும். இது எல்லாமே என்னன்னா வி நாட். ஓகேவா? இது வந்து வி நாட். ஸோ வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, கரண்ட் ஈக்குவேஷன் என்னது ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. பொதுவாகவே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள
பிளஸ் சம் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். மைனஸ் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நமக்கு கரண்ட்டை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது -5/2 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அட் t is equal 0 இது வந்து மேக்ஸிமம் கரண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ I0. ஓகே. இதுதான் வந்து கரண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல என்னன்னா வோல்டேஜ் வந்து லேக் ஆகுது, கரண்ட் வந்து லீட் பண்ணுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் π/2. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த V0 டிவைடட் பை 1/ωc இருந்துச்சு இல்லையா? இதோட இந்த 1/ωc யோட யூனிட் என்னன்னா இதோட யூனிட் வந்து ஓம்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 1/ωc அப்படின்றத ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா நினைச்சிடலாம். நம்மளுடைய சர்க்யூட் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? கெப்பாசிட்டர், ஏசி சோர்ஸ். ஸோ இந்த ஏசி சோர்ஸ் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட்டை இந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு தூரம் தடுக்குது? ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே சம் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டி தான் என்னதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா 1/ωc. ஓகேவா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறி ஆனா ஆக்சுவலி இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். எப்படி அங்க வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த 1/ωc அப்படின்றத கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதாவது XC. XC ஈக்குவல்ஸ் டு 1/ωc. ஓகேவா? XC ஈக்குவல்ஸ் டு 1/ωc சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ்ல இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த கெப்பாசிட்டர் இன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதான் வந்து XC. ஓகே. இதுவரை நம்ம பார்த்துப்போம் இல்லையா டிஃபரன்சஸ் அந்த அதாவது ரெசிஸ்டிவ் சர்க்யூட், இண்டக்டிவ் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட், பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஸோ இது எல்லாத்தையுமே இப்ப இது மூணுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ன்றது இதுதான். ஸோ ஒரு ஒரு ரெசிஸ்டரை ஒரு ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்ல ஒரு இண்டக்டரை ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ல ஒரு கெப்பாசிட்டரை ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா ஏசி சோர்ஸ், இந்த எடுத்திருக்க ஏசி சோர்ஸ் எல்லாத்துலயுமே V0 sin ωt தான். சேம் ஏசி சோர்ஸ் தான் எடுத்துப்போம். ஸோ V0 sin ωt, V0 sin ωt. ஓகேவா? இதுல வந்து கரண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ I0 ஈக்குவல்ஸ் I ஈக்குவல்ஸ் டு ரெசிஸ்டரை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்தோம்? ஃபேஸ் டிஃபரன்ஸே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ I0 sin ωt ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுல கிடையாது. இண்டக்டரை பொறுத்தவரை கரண்ட் வந்து π/2 அளவு லேக் ஆகும். ஓகேவா? ஸோ I is equals to I0 sin ωt minus π/2. இது இண்டக்டருக்கு. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து லீட் பண்ணும். வோல்டேஜ் தான் வந்து லேக் ஆகும். ஸோ I equals to I0 sin ωt plus π/2. இதுதான் வந்து கரண்ட் குள்ள ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த I0 இருக்கு பாத்தீங்களா? இந்த I0 அப்படின்றது என்னன்னா V0 டிவைடட் பை R. இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து R, இதோட இண்டக்டன்ஸ் வந்து L ன்னு வச்சுக்கணும், இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C ன்னு வச்சுக்கணும். ஸோ இங்க I0ன்றது V0 டிவைடட் பை R. இங்க I0 அப்படின்றது என்னன்னா இண்டக்டருக்கு V0 டிவைடட் பை ωL. இங்க I0ன்றது நம்ம டெரைவ் பண்ணப்ப என்ன கிடைச்சுன்னா V0 டிவைடட் பை 1 டிவைடட் பை ωc அப்படின்னு கிடைச்சு. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொன்னேன்? இந்த இந்த R அதே மாதிரி இந்த ωL, இந்த 1/ωc இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து சேம் தான். இதோட யூனிட் வந்து ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இது டைரக்டா ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதை வந்து ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து R அதே தான். இங்க வந்து என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL அப்படின்றது ωL. ஓகேவா? இங்க வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XCன்னு சொல்லுவோம். அது வந்து 1/ωc. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்.
இங்க வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. அதாவது 5 அப்படின்றதுன்னா 5 2 - 5 1 மாடுலஸ். இது வந்து என்னன்னா 0 இங்க. இங்க 5 வந்து என்னன்னா 5/2. இங்கேயும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா 5/2. இது ரெண்டுக்குமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2. ஆனா இண்டக்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை வோல்டேஜ் லீட் பண்ணும், கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை கரண்ட் லீட் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அது நம்ம கொடுக்குற ஏசி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அது சிம்பிள் ஆர் தான். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூ பொறுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா ரியாக்டன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்எல் எக்ஸி, இது எல்லாமே ஒமேகாவும் இது கூட சேர்ந்து இருக்கு. அதாவது நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஏசி சோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஏசி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை, ஆர் ஈக்குவல்ஸ் ஆர் தான். இங்க எக்ஸ்எல் அப்படின்றதுனா ஒமேகா எல் அப்படின்னு டெரைவ் பண்ணும். எக்ஸி அப்படின்றது 1/ωc அப்படின்னு டெரைவ் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏசி சோர்ஸ். நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஏசி சோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸ்எல்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒமேகாவுக்கும் எக்ஸ்எல்க்கும் இடையில கிராஃப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஏசி சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்எல்ன்றது என்னது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது ஒன் கைண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ், ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே இது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை எக்ஸ்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா. அதாவது ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து எக்ஸி என்ன டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் போலா கிடைக்கும். ஹைப்பர் போலா கிடைக்கும். அப்ப என்ன நடக்குது இங்க? as ஒமேகா இன்க்ரீசஸ் எக்ஸி டிக்ரீசஸ். அப்ப எக்ஸின்றது என்ன? ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் குறையுது, அதாவது கரண்ட் ஃப்ளோ தடுக்கிறது வந்து குறையுது அப்படின்றது அது மீனிங். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், அதுல இருந்து வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் உனக்கு கொடுத்து அதுல இருந்து கரண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட், அதுலயும் நம்ம ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணி கரண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். நெக்ஸ்ட் பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், அதுலயும் கரண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். இப்போ நம்ம 3 கரண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணதுல இருந்து நம்ம சில இதுக்கு வர்றோம். என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல இருக்காது. இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதாவது ரெசிஸ்டர் மட்டும் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணாது, இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸுக்கும் அதுவும் கூட கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். அதான் என்னன்னா ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி அப்படின்றத பார்த்தோம். அதோட டெரிவேஷன்ஸ்ல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம இதோட காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டர் இண்டக்டர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணா எப்படி அது பிஹேவ் பண்ணும், இண்டக்டர் கெப்பாசிட்டர் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணும், அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த லெக்சர்ல பியூர் ரெசிஸ்டிவ், பியூர் இண்டக்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.